பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து நான் பேச இருக்கிறேன். பெருவாரியாக நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறபடினாலே இந்த மாலை கூட்டத்திலே வெறும் சுவிசேஷ பிரசங்கமாக நான் செய்யாமல் வந்ததான புதிய கிறிஸ்துவை குறித்து அதிகம் அறியாத நபர்களுக்காயிருந்தாலும் அவர்களுக்கும் ஏற்ற விதத்திலே இன்றைக்கு மாலையிலே உங்களோடு கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நான் சில காரியங்களை நிதானமாக தெளிவாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஜெபத்தோடு கூட இருக்கும்படி கேட்கிறேன். இங்கே நாம் பின்னால பார்க்கிறோம், சீஷன் ஆகு, சீஷன் ஆக்கு. புதிதாக வந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நீங்கள் சீஷர்களாய் மாறுங்கள், இயேசுவின் சீஷர்களாய் மாறுங்கள். அதே போல ஏற்கனவே சீஷர்களாய் இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீஷர் ஆக்கப்பட்டவர்கள், நீங்கள் அநேகரை சீஷர் ஆக்க வேண்டும். முதலாவது சீஷன் ஆகுங்கள், இரண்டாவது சீஷர் ஆகுங்கள். அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாக ஒரு மனிதன் மாறும்போது, கிறிஸ்துவின் சீடனாய் மாறினால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? கிறிஸ்துவை, அதாவது கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்லும் போது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு சீஷன் என்று பெயர். அவ்விதமாய் ஒரு மனுஷன் சீஷனாய் இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து மத்தேயு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே, 19ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அந்த 12 சீஷர்கள் அவரிடத்திலே வந்து ஒரு நாளிலே இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள். இயேசுவே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோமே, இப்படி எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றுகிற எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டான். வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 எத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது 2 விதமான ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபித்து, ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்பேன். நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்திலையும் வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் நீர் பேசும்படி ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசுவை பின்பற்றுகிறதான ஒரு நபருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இயேசுவை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே உனக்கு நான் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது அதற்கு ஒரு சரியான ஒரு உதாரணமாக நம்ம வேதத்தில் படிக்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்திலே தாவீது என்கிற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த தாவீது என்கிற ஒரு அந்த மனுஷன் அந்த வீட்டில் கடைசி மகனாக இருந்தான். அவனுடைய சகோதரர்கள் யாரும் மதித்ததாக தெரியவில்லை. அவன் எல்லாரும் புறக்கணித்தார்கள். அவனுடைய வீட்டிலே ஒரு முக்கியமான ஜெப கூட்டம் நடக்க போகிறது. நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில அங்கே அதற்கென்று நன்றாக சிறப்பான உணவுகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இவன் அழைக்கப்படவில்லை. இவன் மாத்திரம் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கும்படி அங்கே அனுப்பப்பட்டிருந்தான். அவனுக்கு அந்த பந்தியிலே அவனுக்கு மாத்திரம் அழைப்பு கொடுக்கப்படவில்லை. அல்லாவிட்டால் அதற்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். சில சமயத்திலே சில குடும்பங்களிலே
பல பிள்ளைகள் இருப்பார்கள். அதுல சில பிள்ளைகளை அல்லாவிட்டால் அந்த வீட்டில் யாராவது ஒரு நபரை எல்லாரும் புறக்கணிப்பார்கள். அவனுக்கு யாருமே பாசம் கொடுக்க மாட்டார்கள். அதே போல ஒரு வளர்ந்த ஒரு மனிதனாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறவர்கள் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் மாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்கிறார். இந்த தாவீதுடைய சகோதரர்களை பார்க்கிலும் இவன் யெகோவா என்கிற நாமமுள்ள நம்முடைய ஆண்டவரிடத்திலே விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். அவன் சிறு வயதில் இருக்கிறதான சமயத்திலேயே அவனுக்கு ஆண்டவர் மேல அதிகமான விசுவாசம் இருந்தது. ஆண்டவரை அவன் பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் மாறினான். அவன் ஆண்டவரை பின்பற்றுகிற மனிதனாக மாறினபடினாலே தான் 23வது சங்கீதத்திலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி எழுதுகிறதை பார்க்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்கிறான். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தைரியமாக சொல்லக்கூடியதான நிலைமையிலே எத்தனை பேர் நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற தெரியவில்லை. கர்த்தரன் மேய்ப்பராய் இருந்தார் என்று நீங்கள் சொல்லுவது வேறு, கர்த்தனுக்கு மேய்ப்பராய் இருப்பார் என்று சொல்லுகிறது வேறு. இன்றைக்கு இந்த நேரத்திலேயே கூட, இப்போதும் கூட அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், அவரை நான் பின்பற்றி வருகிறேன் என்று ஆணித்தரமாய் சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கிறிஸ்டியன் லைஃப் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இது ஒரு அனுபவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம். அனுபவத்தில் தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் பார்க்க முடியும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அவர் நமக்கு மேய்ப்பராய் இருப்பார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் 1-2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியிடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. முதலாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நான் தாட்சி அடைய மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மேய்ப்பராய் இருந்தார், நமக்கு மேய்ப்பராய் இருந்தார். அவரை நாம் பின்பற்றுகிற மக்களாக இருப்போம் என்றால் இந்த உலகத்திலே ஒரு குறைவும் இல்லாதபடி அவர் நடத்துவார். நாம் தாட்சி அடைய மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது. தாட்சி அடைய மாட்டோம். இந்த உலகத்திலே மனிதனுக்கு இருக்கிற மிக பெரிய குறைவு என்னவென்றால் சமாதானம் இல்லாமை, சந்தோஷம் இல்லாமை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அது அவனுக்கு தாட்சி இல்லாமல் கிடைக்கும். இந்த உலகத்தில் எதை வேண்டும் என்று சொன்னாலும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றே ஒன்றை இந்த உலகத்தில் நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது, அது சந்தோஷம், அது சமாதானம். அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மாத்திரமே அவனுக்கு கிடைக்கும் என்பதை ஆணித்தரமாக நான் இந்த மாலை வேளையிலே சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற குடும்பத்திற்கு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. இயேசுவை பின்பற்றுகிற ஒரு தனி மனிதனுக்கு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. சந்தோஷம், சமாதானம் ஒரு மனிதனுக்கு இருக்கிறதான சமயத்திலே இந்த உலகத்திலே மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவைகள் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்ல முடியாது. மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெய்வீக சந்தோஷமும் சமாதானமாக இருக்கிறது. அதோடு கூட இந்த உலகத்திலே பிறருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதான, இந்த உலகத்திலே மக்கள் அனுபவிக்கிறதான இந்த எல்லா நன்மைகளையும் ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கடன், தரித்திரம் இவைகள் எல்லாம் நீங்கி போகும். எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே கடனோடு கூட வந்திருக்கிறீர்கள்?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் கடனை தீர்ப்பதற்கு ஒரு வல்லமை உள்ளவர். கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அளவில் அவர் ஒரு நாளும் வைக்கவே மாட்டார். அவரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை அவர் தாட்சி இல்லாமல் சந்திப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டங்களுக்கான தேவை இவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நான் கூட்டங்களை ஒழுங்கு செய்யும் பொழுது நினைக்கவே இல்லை. முதலாவது கூட்டத்துக்கு பட்ஜெட் போட்டு விட்டு தான் என்ன செய்யணும், ஒரு வேலையை செய்ய வேணும். ஒரு கூட்டத்தை நடத்துவதா இருந்தாலும் சரி, ஆனா எப்போதுமே ஒரு பெரிய பட்ஜெட்டை போட்டு அதை பார்த்து அதுக்கு பிறகு நம்ம ஐயோ இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே என்று சொல்லி விட்டு விடுவான். இதனால இன்னும் தெரியவில்லை, ஆண்டவர் அந்த யோசனையே எனக்கு கொடுக்கவில்லை. ஆனபடினாலே எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்து அதுக்கு பிறகு நீ பட்ஜெட்டை போடுவோம் என்று வேலை ஆரம்பித்த பிறகு உட்கார்ந்து பட்ஜெட்டை போட்டா ஒரு பெரிய தொகை இதற்கு வருகிறது. இந்த தொகையை பற்றி ஒரு சின்ன கலக்கம், ஒரு குழப்பம் மனதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய மேய்ப்பர் அவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆமென். அவர் மேய்ப்பரா இருக்கிறது வரையிலையும் ஒன்றுமே தாட்சி வரவே வராது. இது வரையிலேயும் இயேசு என் மேய்ப்பரா இருக்கிறபடினாலே எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து வருகிறார். ஒரு நாள் கூட தேவைகளை அவர் சந்திக்காமல் இல்லை. ஆண்டவர் அற்புதமாய் அவர் தேவைகளை அவர் சந்திக்கிறவர். பலமுறை நான் சபையிலே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் ஒரு சின்ன தேவையா இருந்தாலும் அவர் சந்திப்பார், அவர் பெரிய தேவையா இருந்தாலும் அவர் கட்டாயம் அவர் சந்திப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு தேவைகளை அவர் எவ்விதமாக சந்திக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் தேவையை சந்திப்பார். ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு பரிசுத்தவான், அவருக்கு பிரயாணம் பண்ணுகிறதான சமயத்துல அவர் கடல்ல பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு அந்த கடைசி நிமிடத்துல அவருக்காக ஒரு இருக்கையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு சேர் வேணும், இருப்பதற்கு வேணும் கப்பல் அந்த நாட்களிலே. அதை அவர் எதிர்பார்த்தார், கடைசி வரை அவர் எதிர்பார்த்தார், கடைசியிலே அதை பெற்றுக் கொண்டார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகளை அவர் போஷித்திருக்கிறார். அநாதை பிள்ளைகளுக்கு அவர் போஜனம் கொடுத்து அவர்களை போஷித்திருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நம்மை மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிற அத்தனை பேரையும் அவர் போஷிப்பதற்கு வல்லமுள்ள தேவன். கரங்களை சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. காலையிலே ஒரு சகோதரனை நான் எழுப்பி உங்களுக்கு அறிமுகம் செய்தேன். சிமியோன் என்கிறவருடைய, சைமன் என்கிறவருடைய பெயர். அவர் அநேக முதியோர்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் உதவி செய்கிறார், அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார், அவர்களை பராமரிக்கிறார், அவர்களுக்கு மருத்துவ காரியங்களை கவனிக்கிறார். நான் கேட்டேன், உங்களுக்கு யார் உதவி செய்வது என்று கேட்டேன். எனக்கு யாரும் நிரந்தரமாய் உதவி செய்வது கிடையாது. நான் ஆண்டவரை நம்பி இந்த ஊழியத்தை செய்கிறேன். நம்பி ரோட்ல இருக்கிறதான ஆட்களை கொண்டு வந்து, ரோட்ல தள்ளப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மிகுந்த மோசமான நிலைமையில வியாதிப்பட்டு கிடக்கிற ஆட்களை நான் கொண்டு வந்து என்ன செய்கிறேன், என்னுடைய வீட்டில் வைத்து அவளை பராமரிக்கிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10-13 பேர் அவருடைய வீட்டில் இருக்கிறார்கள். அந்த 13 பேருடைய தேவைகளையும் இவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவரை நம்பி நாம் எதை செய்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரை நாம் பின்பற்றும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவர். ஒரு சமயத்திலே நான் பேருந்தில் பிரயாணம் செய்ய வேண்டும். கடைசி பேருந்து தான் அந்த பட்டணத்திலிருந்து நான் போக வேண்டிய இடத்திற்கு. ஆனால் என்னுடைய கையிலே எவ்வளவு தேவை பணம் வேண்டுமோ அது எனக்கு இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் கடைசி நிமிடத்திலே அந்த வழியாய் வரும் பொழுது ஒரு வீட்டில் எனக்கு அறிமுகமான ஒருவர் என்னை அழைத்து ஜெபம் பண்ணும்படி கூப்பிட்டார்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து நான் சொல்லுகிறேன். நான் ஜெபம் பண்ணி விட்டு வரும்போது அவங்க 2 ரூபாய் கொடுத்தார்கள். நான் சொன்னேன், என்ன 2 ரூபாய் கொடுக்குறாங்களே, அவ்வளவு இது கேவலமா போச்சு. இந்த ஊழியக்காரன் என்கிற பெயர்ல நம்ம இந்த ஊழியத்தை செய்வது மிக கேவலமான காரியம், 2 ரூபாய் கொடுக்கிறாரே என்று நினைத்தேன். ஆனால் அந்த 2 ரூபாய் தான் அன்றைக்கு தேவையா இருந்தது. அந்த 2 ரூபாய் இல்லை என்றால் அந்த கடைசி பஸ்ஸை நான் நினைச்சிருக்க பிடித்திருக்க முடியாது. அந்த நாட்கள் அந்த பெங்களூர் பட்டணத்தில் இருந்த போது அந்த குளிர்ல நான் அன்றைக்கு நிச்சயமா எங்க போன்னு தெரியாதபடி நான் கஷ்டப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே 1 ரூபாய் தேவை என்றாலும் அவருக்கு தெரியும்,
ஒரு கோடி தேவை என்றாலும் கர்த்தருக்கு தெரியும். ஒரு ரூபாயும் தருவதற்கு ஒரு வல்லமை உள்ளவர், ஒரு கோடியும் ஒரு தருவதற்கு ஒரு வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த பட்டணத்திலே நமக்கு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார், வசதியான இடத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்தை நான் கணக்கு போட்டு பார்த்தேன். இப்பொழுது சுமார் 10 கோடி அதுக்கு மதிப்பு இருக்கிறது. இந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்தார். அந்த விசுவாசத்தோடு கூட அந்த காரியத்தில் இறங்குகிற சமயத்தில் முதல்ல கொஞ்சம் பயமாக இருந்தது. இங்கே இருக்கிற ஒரு சகோதரர், நம்முடைய சகோதரர் அருள்தாஸ் என்கிறவர், அப்போது அந்த லேண்ட் புரோக்கர்ட்ட நான் பேசிட்டு இருக்கும் பொழுது எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், இதை அப்படியே பிரேக் பண்ணிடணும், அதை விட்டுவிட வேண்டும், இந்த பெரிய பாரத்தை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு நினைத்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நம்பி டோக்கன் கொடுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவர் என்னை உற்சாகப்படுத்தி அந்த காரியத்தில் செயல்பட வைத்தார். அந்த நாளிலிருந்து அதற்காக ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் அந்த மிகப்பெரிய தேவையை அவர் சந்தித்தார். ஆண்டவர் ஒரு அருமையான ஆலயத்தை கட்டும்படியாக அதற்கு பிறகு ஏவினார். அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோம். அந்த வேலையை செய்து முடிக்கிறது வரையிலையும் விசுவாசிகள் உள்ளங்கள்ல யார் யார் உள்ளங்கள்ல பேச வேண்டுமோ அவருடைய உள்ளங்கள்ல பேசி கர்த்தர் அவ்வப்போது அந்த தேவைகளை அவர் சந்தித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவரை நம்பும் பொழுது ஒரு குறைவும் வரவே வராது. சிங்க குட்டிகள் பட்டினி தாட்சியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் இதுவரையிலேயும் எங்கேயும் கை ஏந்துவதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. பிச்சை எடுக்கிறதுக்கான ஒரு நிலைமையை கர்த்தர் இதுவரை வைக்கவே இல்லை. பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே வராது. சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாட்சியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னால் நீங்கள் எங்கேயும் கை நீட்ட வேண்டிய அளவுக்கு, எனக்கு பசி பட்டினி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் விடவே மாட்டார். உங்களுடைய வறுமையை அவர் நீக்குவார், உங்கள் தரித்திரத்தை கர்த்தர் நீக்குவார். ஆண்டவர் உங்களுக்கு தொழிலை தருவார், தேவன் உங்களுக்கு உத்தியோகத்தை தருவார், தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வழியை நிச்சயமாய் திறந்து தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே, இந்த மாலையில விசுவாசத்தோடு கூட கடந்து வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே எந்த பாதையிலே செல்வதென்று எனக்கு தெரியவில்லை, நீர் எனக்கு வழிகாட்டுவீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை அவர் திறந்து அவர் வழி நடத்துவதற்கு வல்லமுள்ள தேவன். என்ற காலையிலே சொன்னது போல அவர் செங்கடலை பார்த்து கலங்கி நிற்க வேண்டாம், நீங்கள் பயப்பட்டு நிற்க வேண்டாம். கையை ஓங்கு, உன்னுடைய கையில் இருக்கிறதான அந்த கோலை நீ நீட்டு என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த மோசே அப்படியே செய்தான். அந்த கடல் 2ஆக பிளந்தது போல, அந்த கடல் வழியாக அவர் கடந்து சென்றது போல உங்களுக்கும் கர்த்தர் அற்புதமான வழிகளை திறப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பாள்களை முறித்து அவர் அந்தகாரத்திற்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த சபையில இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்பேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் சாட்சி கொடுப்பீர்கள். எத்தனை பேர் அதை நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? சில 2 நாட்களுக்கு முன்பதாக நான் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், அந்த நாட்களிலே என்னுடைய பல்லு தேய்க்கிறதுக்கு எங்க ஊர்ல எங்களுக்கு பேஸ்ட் கிடையாது, என்ன வைத்து நாங்க எங்க ஊர்ல அங்க பல்லு விளக்குவோம்னு சொன்னா, உமி நெல் உமி இருக்கு பாருங்க, அந்த நெல் உமி அதை தான் என்ன செய்வான்னு சொன்னா, முன்காலங்கள் அந்த நாட்கள் எல்லாம் அதை என்ன செய்வார், வறுத்து கறியாக்கி அதுல கொஞ்சம் உப்பு போட்டு அதை இடிச்சு வச்சிருப்பாங்க. அதை தான் என்ன செய்யணும், தேய்க்க வேண்டும். அதுக்கு பிறகு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னவென்றால், கொஞ்ச நாள் பொறுத்து கோபால் பல்பொடி கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கோபால் பல்பொடி இதை விட்டுட்டு அந்த அடுத்த லெவலுக்கு கடவுள் கொண்டு வந்தார் பாருங்க, ரொம்ப சந்தோஷம். கோபால் பல்பொடி, கோபால் பல்பொடி கடந்து அதுக்கு பிறகு முதல் முறையா பேஸ்ட் தேய்ச்சது ஞாபகத்துக்கு இருக்கு. இப்ப நான் இப்போ அமெரிக்காவில் போயிட்டு வந்த போது என்னுடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிற பேஸ்ட்ல ரொம்ப விலை கூடுன நல்ல பேஸ்ட் நிறைய வாங்கி கொடுத்து அனுப்புனா, நீங்க இதை தேய்ங்க, இது ரொம்ப நல்லது பல்லுக்கு அப்படின்னு சொல்லி. உமிக்கறின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உமிக்கறியிலிருந்து இன்றைக்கு உலகத்திலேயே அதிக விலையுள்ளதான பேஸ்ட் தேய்க்கிறதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, இதை நான் மறக்கவே கூடாது. ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனை எந்த இடத்திலிருந்து எங்கே உயர்த்துகிறார் என்கிறதை பார்க்க வேண்டும். இங்கு இருக்கிறதான உங்களை நான் கேட்கிறேன், அதே போல நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும்.
எந்த நிலைமையிலே எங்கே இருந்தோம், இப்பொழுது எங்கே நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஒரு நாளே நம்முடைய வீட்டில், அந்த நாட்களே நான் சொல்லுகிற காலத்தில் அன்றைக்கு அப்படிப்பட்ட வசதிகள் இல்லாத காலங்கள். அந்த நாட்களில் சில இடங்களில் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வசதிகள் இல்லை. அப்படி கரண்ட் இல்லாம இருந்த காலத்தில் இருந்து ஆண்டவர் இன்றைக்கு ஏர் கண்டிஷன்ல இருக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. இது மறக்கலாமா? மறக்கவே கூடாது. நடந்து கால்நடையாய் நடந்து போகலாம். ஆனா கால்நடை நடந்து போகிற கூட பரவாயில்ல. ஆனா செருப்பு கூட இல்லாம இருந்தது நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? செருப்பு கூட இல்லாம இருந்த காலங்கள் உண்டு. வெறும் காலால மைல்கள் கணக்காக நடந்து சென்றீர்களே, இன்றைக்கு செருப்பையும் தாண்டி நல்ல நல்ல பூட்ஸ்கள், நல்ல ஷூ, விலை உயர்ந்த ஷூ போட்டு நடக்கத்தக்கதாக, இன்னும் சொல்ல போனா நல்ல காரை கத்து கொடுத்திருக்கிறாரே. சிலருக்கு ஒருவேளை 2 வீலர் கொடுத்திருக்கலாம், சிலருக்கு ஆண்டவர் சைக்கிளை கொடுத்திருக்கலாம். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயமா இன்னும் அவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டு சமூகத்துல விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பனா இருந்தால் நிச்சயமா இவங்களுக்கு தாட்சி வரவே வராது, ஒரு நாளும் குறைவு வரவே வராது. அவர் உங்களுடைய மேய்ப்பர். இயேசு கிறிஸ்து அவர் மேய்ப்பரா இருக்கிறது வரையிலையும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். ஒரு காரியத்தை மாத்திரம் மறுபடியும் நான் வலியுறுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை உயர்த்த 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 அவரை பின்பற்றுகிறதான நாம் எந்த நிலைமையிலே இருந்தோம் என்கிறதை மறந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை மறந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சபையிலே இருக்கிறவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் நிலைமையில என்ன உயர்த்தி இருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வருமானத்திலே நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன், நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தவைகள், ஆண்டவர் கொடுத்தவைகளை கர்த்தருக்கென்று கொடுக்கிறதுக்கு நான் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. ஆண்டவருக்கு நான் தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உற்சாகமுள்ள மக்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிற சமயத்திலே சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2வது ஆசீர்வாதம், the second blessing, 2வது ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 4வது வசனத்திலே சொல்லி இருக்கிறபடியாய் நீங்கள் நன்றாக அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். நீதியின் பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். He leads us in the righteous path. ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறவர். அவர் நம்மை போஷிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவாராம். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே தன் வாழ்க்கையை கொடுத்தான் அன்றைக்கு சவுல். ஆண்டவர் சொன்னார், நீ போ, வீட்டுக்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும் என்று சொன்னார். அவன் வீட்டுக்கு போனான். ஆண்டவர் அனனியா என்கிற ஒரு பெயருள்ள ஒரு மனுஷனை அவன் வீட்டுக்கு அனுப்பினார். அங்கே போன போது அவன் 2 கண்ணும் தெரியாதவனாக இந்த சவுல் என்கிறவன் வீட்டிலே அடங்கி அவன் இருக்கிறதை பார்க்கிறான். வீட்டில் அடைக்கப்பட்டு கிடக்கிறான். எங்கேயும் அவனுக்கு போகிறதுக்கு இப்பொழுது வழி இல்லை. அந்த நிலைமையிலே அனனியா என்கிற சீஷன் போய் அவனுக்காக ஜெபித்தான். அவன் சுகமடைந்தான். உடனே அவன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டான். அவன் ஞானஸ்நானம் பெற்று அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த நாளிலிருந்து ஆண்டவர் அவனை நடத்த துவங்கினார். ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் அவனை நடத்தினார். ஒவ்வொரு சமயத்திலும் அவன் கேட்பான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்வதா அல்லது இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்வதா என்று 2 வாய்ப்புகள் வரும் பொழுது அவன் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணுவான். கர்த்தர் அவனை தெளிவாய் நடத்துவார். சிலதை தடை செய்வான், சில வாசலை திறந்து கொடுப்பார். இதுதான் கர்த்தர் நடத்துகிற வழி.
ரெண்டும் ஒன்று போல தெரியும், ரெண்டும் நல்ல வழியாக தெரியும். ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற வழி அது விசாலமான வழியாக இருக்காது. கர்த்தர் நம்மை நடத்துகிற வழி அது இடுக்கமான வழியாகத்தான் இருக்கும். அருமையானவர்களே, ஒரு சமயத்திலே ஒரு நபரை நான் பார்த்து கேட்டேன், நீங்கள் எந்த வேலையை செய்தால் பரலோகத்துக்கு போவீர் என்று சொல்லி நான் கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் இந்த வேலையை செய்தால் பரலோகத்துக்கு போக மாட்டேன், ஆனால் மற்ற இன்னொரு வேலையை நான் அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். 2 வேலை கொடுத்திருந்தார். அந்த 2 வாய்ப்பையும் கேட்கும் பொழுது ஒரு வேலை செய்தால் நரகத்துக்கு தான் போவேன், இன்னொரு வேலையை செய்தால் பரலோகத்துக்கு தான் போவேன்னு சொன்னார். ஆண்டவர் நமக்கு முன்னே 2 வழியை வைக்கிறார். அந்த 2 வழியிலே நல்ல வழி எது என்று பார்த்து நாம் விசாரித்து அதிலே நடக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். இளைப்பாறுதலை கொடுக்கிறதான பாதை ஒருவேளை விசாலமான வழியாக இருக்கலாம், அதிகமான சம்பளம் கிடைக்கலாம், அதிகமான வாய்ப்பு கிடைக்கலாம், அதிகமான வசதி கிடைக்கலாம். அதனாலே அதை நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படித்தான் லோத்து தெரிந்து கொண்டான். லோத்து தெரிந்து கொண்டு போனபடினாலே அவன் வாழ்க்கை நஷ்டப்பட்டு போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் என்கிற தேவனுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அப்படி இல்லை. ஆண்டவர் அவனை நடத்தினதான பாதையிலே கடந்து சென்றபடியினாலே கர்த்தர் அவனையும் அவனுடைய சந்ததியையும் அவர் இன்று வரையிலும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இடுக்கமான பாதை, அது நெருக்கமான பாதை, அது கஷ்டத்தின் பாதையாக இருக்கலாம். ஆனால் அந்த பாதையிலே கடந்து செல்லும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் இருக்கும். மன அமைதியை கொடுக்கிற பாதை எதுவோ அதுதான் தேவன் நம்மை நடத்துகிற பாதை. தேவன் நம்மை நடத்துகிற பாதை அது ஒருவேளை அது இடுக்கமாயிருந்தாலும் அந்த பாதையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நமக்கு வழிகாட்டி அவர் நடத்தி கொண்டிருப்பார். நமக்கு முன்னாலே அவர் கடந்து செல்வார். நமக்கு முன்னாலே செல்கிற மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்கு முன்னாலே அவர் செல்லுகிறார் என்று நீங்கள் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள். நல்ல மேய்ப்பனாய் இயேசு கிறிஸ்து அவர் முன்னாலேயே கடந்து சென்று நமக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவர். ஆடுகள் செல்ல முடியாதபடிக்கு அநேக ஒருவேளை இடையூறான காரியங்கள் இருந்தாலும் அவளெல்லாவற்றையும் தகர்த்து போடுகிறவர், தடைகளை தகர்த்து போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அடைக்கப்பட்ட பாதைகளை திறக்க போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? தடைப்பட்ட காரியங்களை தேவன் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு அவர் நிறைவேற்ற போகிறார். இயேசுவை பின்பற்றி கடந்து செல்லுங்கள். முன்னாலே தடை இருக்கிறதே, முன்னாலே செங்கடல் இருக்கிறதே, முன்னாலே பயங்கரமான எரிகோ மதில்கள் இருக்கிறதே, எப்படி நான் கடந்து செல்ல முடியும் என்று யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு முன்னாலே இருக்கிற தடைகளை பார்க்கிலும் உங்களுக்கு முன்னாலே செல்கிறதான ஆண்டவர் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் முன்னாலே செல்கிறபடினாலே எரிகோ கோட்டைகள் போல பல கோட்டைகள் இருந்தாலும், பயங்கரமான மதில்கள் இருந்தாலும் அவைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். நீங்கள் முன்னே கடந்து செல்ல முடியாதபடிக்கு எப்படிப்பட்டதான தடைகள் இருந்தாலும் தடைகளை கர்த்தர் நீக்கி உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமுள்ள தேவன். விசுவாசமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை வைத்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, என் தடைகள் நீங்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நீர் நடத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்திலே ஆண்டவர் உன்னை அவர் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நீ அமைதியாய் இருக்க வேண்டும், நீ பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையை நீ தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வழி இதுவே என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிற அந்த சத்தம் உன் காதிலே கேட்கும். ஆண்டவர் சொல்லுவார், நீ புறப்பட்டு போ என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார். நீ இதை செய் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே எது நமக்கு சொல்லப்படுகிறதோ அதுதான் கர்த்தர் நடத்துகிற பாதையாக இருக்கிறது. அநேகர் வேத புத்தகத்தை வாசிக்காதபடிக்கு அவர்கள் தீர்க்கதரிசிகளை நம்புகிற மக்களாக இருக்கிறார்கள், குறி சொல்லுகிற மக்களை நம்புகிற மக்களாக இருக்கிறார்கள். இன்னும் இந்த உலகத்தில் கைரேகை பார்க்கிற மக்களை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களிடத்தில் நீங்கள் போய் மாட்டிக்கொண்டால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டார். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கடந்து செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் முன்னேறி கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் வேதம் உங்களை நடத்த வேண்டும். ஆமென்.
பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் மூலமாய் நாம் நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை சொப்பனத்திலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த சொப்பனம் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தை நம்பலாம், அந்த தீர்க்க தரிசனம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எந்த விதமான வார்த்தைகளை யார் சொன்னாலும் அதையே கேட்டு போகிற மக்களாயிராதபடிக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நம்பி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் சுய புத்திகளை சார்ந்து விடவே கூடாது. மற்ற துன்மார்க்கமான மக்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு விடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன என்கிறதை நன்றாய் கவனித்து நாம் கேட்டு நாம் நடப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு முன்னாலே கடந்து சென்று அவர் நடத்தி நம்மை அவர் கடைசியிலே நித்தியமான பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதை நீதியின் பாதை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது அநீதியிலே நடத்த மாட்டார். ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையிலே அவர் நடத்துவார். சரியானவைகள் பாதையிலே அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அநீதியான காரியங்கள் அவைகள் எந்த பாதையில் இருக்கிறதோ அது ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை அல்ல. நீதியான பாதையிலே நடக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அவர் உதவி செய்கிறவர் என்பதை விசுவாசியுங்கள். ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய கரங்களில் நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக அவருக்கு பின்னே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அவர் நடத்தி செல்வார். வாசிக்கலாம். 23வது அந்த சங்கீதத்திலே 4ஆம் வசனத்திலே மறுபடியும் இப்படி சொல்லி இருக்கிறது, அவர் நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆத்துமாவை அவர் தேற்றுகிறவர். நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற வேதனைகள், நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிறதான எல்லா விதமான பாரங்கள், நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிறதான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு வேதனையோடு கூட வந்திருக்கு என்பது ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை காரியங்களை நீங்கள் நஷ்டப்பட்டு விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கு என்பது ஆண்டவருக்கு தெரியும். யார் யார் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். எது நிமித்தமாய் நீங்கள் இப்பொழுது வேதனையோடு கூட இருக்கு என்பது ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். அருமையானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்னாள் என்று ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவளுடைய கணவன் அவனுக்கு திருமணமாகி அவளுக்கு பிள்ளைகள் இல்லை என்பதனாலே இன்னொருத்தியை திருமணம் செய்தான். அவளுடைய சக்களத்தை அவளை மிகவும் துன்பப்படுத்தினாள். அவள் சாப்பிடாமல் இருப்பாள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே மன கஷ்டம் வரும் பொழுது அழுது கொண்டே இருக்கிற அனுபவங்கள் உண்டு. இரவு பகலாய் அழுது கொண்டிருக்கிற அனுபவங்கள் உண்டு. அப்படிப்பட்ட அனுபவத்தினூடாய் கடந்து போன ஒரு ஸ்திரியை பற்றி தான் நாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவள் அப்படிப்பட்டதான வேதனையின் வாழ்க்கையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறதான சமயத்தில் அவன் கணவன் அடிக்கடி சொல்லுவான், நான் உனக்கு இருக்கிறேன், ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொல்லுவான். மனிதனுடைய ஆறுதல்கள் எல்லாம் அவளுக்கு ஆறுதலாய் இல்லை. ஆகினால தான் அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து சென்றாள். கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து செல்கிறவளுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவளை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் கடந்து வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதனை செய்யும் பொழுது அவருடைய சமூகம் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நித்திய பேரின்பம் அவருடைய சமூகத்தில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து விசுவாசிகள் எழும்பி அங்கமாய் போக வேண்டாம். ஆமென். அதாவது வழக்கமாய் மாலை கூட்டத்துக்கு வருகிற ஆட்களுக்கு தெரியும், 8:30 மணிக்கு முடித்து விடுவான், 8:30 மணிக்கு முடித்து விடுவேன். தயவு செய்து விசுவாசிகள் எழும்பி நீங்கள் செல்ல வேண்டாம், நடந்து செல்ல வேண்டாம். பிரசங்க நேரத்தில் நீங்கள் எழும்பி நடப்பது நீங்கள் செய்கிற ஒரு பெரிய சாத்தானுக்கு செய்கிற உதவி. ஆகவே அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். ஆத்துமாவை தேற்றுகிறவர். நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் தேறுதலை தருகிறவர். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வரும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஆறுதலை வைத்திருக்கிறார், தேர்தலை வைத்திருக்கிறார், தைரியத்தை வைத்திருக்கிறார். சோர்ந்து போன நிலைமையில வந்திருக்கிறீர்களா? நிச்சயமாக உதவி செய்வார். தேவ சமூகத்துக்கு போனதான் அவள் வாய் விட்டு கதறி அழுதாள். அழுது ஆண்டுடைய சமூகத்தை உள்ளத்திலிருந்து எல்லா பாரத்தையும் ஊற்றி விட்டாள். மனுஷனிடத்தில் எல்லாத்தையும் கொட்டினா
அவன் அதெல்லாம் ஊரெல்லாம் போய் சொல்லிடுவான். அவன் ஒண்ணுமே பரிதபிக்கலாம், ஆனா ஒன்றுமே செய்ய மாட்டான். இயேசு ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார், சொல்லி அப்படி போகவில்லை. அந்த அத்தனை பேருக்கும் அவர் 5000 பேருக்கு அதிகமான மக்களுக்கு அவர் உணவு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் பரிதாபப்பட்டு போகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாமல் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார், நம்மை ஆற்றுகிறவராக இருக்கிறார். அவளுக்கு கர்த்தர் என்ன தெரியுமா? அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு தேவையான குழந்தை அவனுக்கு கொடுத்தார். அவளுக்கு தேவை ஒரு பிள்ளையா இருந்தது. எனக்கு பிள்ளை இல்லை என்றுதான் ரொம்ப நாட்களாக அவள் ஏங்கிக் கொண்டிருந்தாள். அதனாலதான் அவள் ஆறுதல் அடையாமல் இருந்தாள். அந்த பிள்ளை கிடைத்த பொழுது அவள் என் ஆத்துமா களி கூறுகிறது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏதோ ஒன்றை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒன்று நஷ்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்காக நீங்கள் வேறு எங்கு செல்ல வேண்டாம். ஆண்டவரிடத்தில் வாருங்கள், இயேசுவிடத்தில் வாருங்கள், இயேசுவின் சமூகத்துக்கு வாருங்கள். இயேசுடைய சமூகத்தில் இருந்து நாம் ஜெபிக்கிற வேளையிலே, ஜெபிக்கிற சமயத்திலே எந்த மருத்துவர் முடியாது என்று சொன்னாரோ அந்த மருத்துவருக்கு மேலான தெய்வமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வியாதியை சுகமாக்குவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கும்படி உதவி செய்தார். ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவள் இந்த உலகத்துக்கு கொடுத்தாள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், அவளுக்கு நன்மை செய்தவர், உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார். ஆகார் என்கிற ஒரு ஸ்திரீ, அவளுடைய கணவன் ஆபிரகாமினாலே கைவிடப்பட்டு வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்டாள். வனாந்திரத்தில் போய் ஓ என்று அழுகிறாள். எப்படி என் பிள்ளையை காப்பாற்றுவேன் என்று சொல்லி ஓ என்று கதறி அழுகிற சமயத்தில் ஆண்டவர் அவளுக்கு தரிசனமானார். ஆண்டவருடைய சத்தம் கேட்டது. கர்த்தர் அவளுக்கென்று ஒரு நீரூற்றை காண்பித்தார். ஆண்டவர் அவளை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினார். இன்றைக்கு நாம் அநேகர் வேலை இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் என்று சொல்லி போகிறோமே, அந்த பகுதிகள் பெட்ரோல் கிணறுகள் நிறைந்த பகுதிகள், அந்த பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் அந்த ஸ்திரீக்கு அந்த சந்ததிக்கு கொடுத்தார். ஆண்டவர் அவர் நிச்சயமாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான வழிகளை அவர் திறந்து காண்பித்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். வெறும் வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்துகிறவர் அல்ல, அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகத்தை 23ஆம் அதிகாரம் 23ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் சொல்கிறது, சத்துருக்கள் முன்பதாக அவர் பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை அவர் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி வாழ்வை வைத்திருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவர் வெற்றி வாழ்வை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு வெற்றி இல்லாமல் இருக்குமென்றால் இயேசு உங்களுக்கு வெற்றியை தருகிறவர். தோல்வியிலே துவண்டு போய் இருக்கிறீர்களா? இயேசு உங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு நாளும் தோல்வியே இல்லை. சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் பந்தி ஆயத்தப்படுத்துவார். உன் தலை எண்ணெயினால் என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணுவார். சத்துருக்கள் தலை குனியத்தக்கதாக ஆண்டவனுக்கு உதவி செய்வார். ஏன் இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான்? அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை தேவன் அவனுக்கு ஆயத்தப்படுத்தி அவன் வரும் வரையிலேயும் அவர்கள் காத்திருந்தார்கள். அவன் வந்த பிறகுதான் அந்த பந்தியிலே சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிவிட்டான். ஆகினாலே அவன் வருகிறது வரையிலையும் காத்திருந்தார்கள். அவர்களை பற்றி சொல்லுகிறான், சகோதரரை பற்றியே சொல்லுகிறான், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர். உன் குடும்பத்தின் மத்தியிலே தலை குனிந்து நிற்கலாம், ஆனால் ஆண்டவர் தலை குனிந்து நிற்கிற இடத்துல உன் தலையை உயர்த்துவார். ஆமென். உன்னை அநேகர் பகைக்கலாம், அவர்கள் புறக்கணிக்கலாம், ஒருவரை நேசிக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே தேவன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். உன் தலை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அவர் உயர்த்துவார் என்பதை அறிந்து கொள்வாயாக. உன் குடும்பத்தை அவர் நிச்சயமாய் உயர்த்த போகிறார். விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாயாக. ஆண்டவரே, என் குடும்பத்தை உயர்த்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் எதிராளிகள் பலவிதமாய் பேசுகிறார்கள், ஆனாலும் நீர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே
நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ நடத்த போகிறேன் என்று சொல்லி விசுவாசியுங்கள். கடைசியாக 23ஆம் அந்த சங்கீதத்தில் 6வது வசனம் இப்படி சொல்கிறது, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று சொல்லுகிறது. நன்மை தொடரும். இந்த உலகத்தில் உள்ளதான் நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தொடுகிறவர். ஏராளமான நன்மைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு, இது எனக்கு குறைவு என்று சொல்ல கூடிய நிலைமையில ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வைக்க மாட்டார். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சகல நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியாக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஊக்கமாய் ஜெபிக்கிற வேளையிலே ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் அநேக நன்மைகள் அடங்கி இருக்கிறது. அந்த நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். விசுவாசிக்கிறீர்களா? வாக்குத்தத்தமான வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிறவர். என்ன நன்மை உங்களுக்கு இல்லை? அதை இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை அவர் தாராளமாய் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். பொல்லாதவர்களாய் நீங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இருக்கிறார். ஆகினால் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கவலைப்படுவதனாலே ஒன்றையும் கூட்டிக் கொள்ள முடியாது, ஒன்றையும் நீங்கள் சாதித்து விட முடியாது. அதனால எந்த பயனும் இல்லை. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் குறைவெல்லாவற்றையும் நான் நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்க வேண்டிய காரியங்களை புசிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவை பார்த்து, நீ போ, கேரி தாற்றண்டையிலே போ இரு, நான் உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அவன் அப்படியே நம்பி போனான். காகங்கள் எப்பவுமே பறித்து கொண்டு போகும். காகம் யாருக்கும் கொடுக்கவே கொடுக்காது. கையில் இருந்தால் அதை பறித்து கொண்டு போகக்கூடிய அப்படிப்பட்டதான காகங்களை கொண்டு தேவன் போஷிப்பேன் என்றவர் சொன்னார். ஆகாரத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். மனிதன் இல்லை, கடைகள் இல்லை, பணம் இல்லை. ஆனால் எப்படி ஆகாரம் கிடைக்கும்? கர்த்தர் சொன்னார், காகங்களை கொண்டு நான் போஷிப்பேன். ஆண்டுடைய வழி அது ஆச்சரியமான வழியா இருக்கு. எப்படி நன்மை வரும்? ஆண்டவர் அற்புதமாய் செய்வார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் அந்த பள்ளத்தாக்கெல்லாம் என்ன தண்ணீரால் நிரம்பும் என்று சொன்னார். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்யும் பொழுது தண்ணீர் நிரப்பப்படும். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை மையப்படுத்துங்கள். எந்த அடையாளத்தையும் நீங்கள் பார்க்காம இருக்கலாம், எந்த அடையாளத்தையும் பார்க்கவில்லை. எனக்கு எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் என்று நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 90 வயது அந்த சாராளுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். அவருடைய கற்பத்திலே பிள்ளை பிறக்கும்படி தேவன் உதவி செய்தார். கற்பம் செத்து போனது. மருத்துவத்தின்படி, மருத்துவ அடிப்படையிலே பார்க்கிற சமயத்திலே பிள்ளை பிறக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டவர் மகா பெரிய அற்புதத்தை செய்து அவருடைய வயிற்றில் தான் ஈசாக்கை பிறக்கும்படி செய்தார். அந்த ஈசாக்கினுடைய வம்சம் தான் இந்த இஸ்ரவேல் வம்சம். அந்த வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். உத்தமமாய் அவரை பின்பற்றுவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. உத்தமமாய் அவரை பின்பற்றுவர்களுக்கு அவர் சகல நன்மைகளை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். விசுவாசத்தோடு கூட கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துங்கள். ஆண்டவரே, நீ சகல நன்மைகளை கொடுப்பதற்கு நீ வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மையப்படுத்துங்கள். அந்த வசனத்திலேயே நாம் இன்னொரு உண்மையை பார்க்கிறோம். கிருபை உன்னை தொடரும். நன்மை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். இயேசுவை பின்பற்றும் பொழுது மாத்திரம்தான் கிருபையை கற்றுக் கொடுக்கிறார். The grace, தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது, ஜீவிக்க முடியாது. தேவனுடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை என்பதனுடைய பொருள் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு செய்யப்படுகிறதான உதவி. தேவனுடைய உதவி, ஆண்டவருடைய உதவி. ஒருவேளை நாம் தகுதி இல்லாமல் இருக்கலாம். எத்தனை பேர் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் தகுதி உள்ளவன் நினைக்கிறீர்கள்? நான் அதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் காணிக்கை செலுத்துகிறேன், நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் அநியாயம் செய்யவில்லை, நான் அக்கிரமம் செய்யவில்லை, நான் பாவி இல்லை.
ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அப்படி நினைக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் அவர் ஒன்றுமே செய்யவே மாட்டார். தேவன் தம்முடைய கிருபையினாலே தான் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே தான் அவர் பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே தான் இந்த உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆகினால தான் அவரை அறிந்து கொண்ட ஒரு மனுஷன் அவரிடத்துல வந்து மார்பில் அடித்துக் கொண்டு அவன் சொன்னான், பாவியாகின் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்டான். நம்முடைய திறமைகளையும் நம்முடைய சாமர்த்தியத்தையும் நம்ம சொல்லி ஆண்டவரிடத்துல ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நாம் சார்ந்து வாழ்கிறது அல்ல, அவருடைய கிருபையை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அவர் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் கொடுப்பார். அவருடைய கிருபை என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் செய்ய முடியாதவர்களை நம்மை கொண்டு செய்ய வைக்கும் அவருடைய உதவி. ஆமென், அல்லேலூயா. நாம் செய்ய முடியாதை செய்ய வைப்பதுதான் அவருடைய கிருபை. இங்கே நின்று பேசுவது எனக்கு முடியாத காரியம், ஆனால் செய்ய வைக்கிறது அவருடைய கிருபை. இதே கிருபையை கத்து உங்களுக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதே போல ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் கிருபை கொடுக்கிறவர். அவரை நம்பி பின்பற்றி கடந்து செல்கிற சமயத்தில் அவர் நமக்கு கிருபை தருகிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் கிருபை தருவார். ஆண்டவரே, என்னால் அதை படிக்க முடியாது, இந்த பட்ட படிப்பை படித்து முடிக்க முடியாது என்று நீ நினைத்திருக்கலாம். மாணவனை பார்த்து கத்த சொல்கிறார், வாலிபனை பார்த்து கத்த சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் கிருபையினால நீ அதை முடிக்க முடியும் என்று சொல்கிறார். நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவரை நம்பினால், அவரை பின்பற்றினால் கர்த்தர் தம்முடைய கிருபையை தந்து அவர் நடத்துவார். விசுவாசித்து அவரை பின்பற்றி கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, இதுவரையிலையும் என்னுடைய புத்தியை சார்ந்து வந்தேன், இனி அப்படி அல்ல, முழங்கால நிற்பேன். ஆண்டவரே, காலைதோறும் புது கிருபை கற்றுக் கொடுக்கிறார். காலையிலே தேடுகிற மக்கள் அவரை கண்டடைவார்கள். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது கிருபை பெருகுகிறது என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. அதனுடைய கிருபையை தேடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், அதற்காக நம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றுங்கள். நீங்கள் செய்ய முடியாதவளை உங்களை கொண்டு செய்ய வைக்கும்படியாய் தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கொடுப்பதற்கு வல்லமுள்ள தேவன் கரங்களை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கடைசியாக 7வது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். நீடித்த நாட்களாய் நித்திய வீட்டிலே நிலைத்திருப்பேன். நித்தியமான ஒரு வீடு உண்டு என்பதை இந்த உலகத்தின் மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அநேகர் நினைக்கிறோம் இங்கே தான் நம்முடைய நிரந்தரமான வாழ்வு. அநேகர் நினைக்கிறோம் இந்த வாழ்வுக்கு பிறகு இன்னொரு வாழ்வு இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இந்த வாழ்வுக்கு அப்பால் ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு பெயர் நித்தியமான வீடு. நிரந்தரமாய் வாழப்போகிற ஒரு உலகம் இருக்கிறது. நிரந்தரமாய் நாம் வாழப்போகிற ஒரு பட்டணம் இருக்கிறது. நிரந்தரமாய் நாம் வாழும்படி தேவன் நமக்கு வைத்திருக்கிற நித்தியமான வீடு இருக்கிறது. அந்த வீட்டிலே நாம் சென்று நித்தியமாக வாழ்வதற்கு கர்த்தரை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. தாவீது அப்படி அவன் பின்பற்றினான். அந்த பரலோகம் என்கிற அந்த நித்தியமான வீட்டுக்கு நாம் போய் சென்று அங்கே அவரோடு கூட முடிவில்லாத வருஷங்கள் வாழ வேண்டும் என்றால் அவரை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரலோகம் எங்கே இருக்கிறது? சந்திர மண்டலத்தையும் தாண்டி மக்கள் போய் பார்த்து விட்டார்கள். ஒன்றும் அங்கே இல்லையே நினைக்கலாம். அது இந்த முதல் வானத்துக்கு தான் அவங்க போயிருக்கிறாங்க. ஆனா பரலோகம் எங்கே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. 3ஆம் வானத்துக்கு அப்பால் தான் பரலோகம் இருக்கிறது. 3ஆம் வானம் என்று ஒரு வானத்தை வேதம் சொல்கிறது. அந்த 3ஆம் வானத்துக்கு மேலேதான் பரலோகம் இருக்கிறது. அங்கேதான் தேவன் அங்கே வாசமாக இருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன ஒரு மாபெரிய தேவன் உண்டு. அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வானத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த பரலோகத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அங்கே இருந்து அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் அங்கிருந்து கொண்டுதான் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் யார் ஆட்சி செய்ய வேணும், யார் ஆட்சி செய்ய வேண்டாம், எல்லாம் நிர்ணயம் பண்ணுவது அவர்தான். அவருடைய அரசாங்கம் தான். அது நித்தியமான தேவன். அவர் இந்த உலகத்திலே மழை பெய்ய வேண்டும், எந்த இடத்துல பெய்ய வேண்டும், எப்போது பெய்ய வேண்டும் தீர்மானிக்கிறவர் அவர்தான். எப்பொழுது நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர் அவர்தான். அவர் கரங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றி கடந்து செல்லும் பொழுது அவர் நம்மை நிச்சயமான வீட்டிலே கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன் சொல்ற மக்கள் எத்தனை பேர்? தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி கேட்போம். ஆண்டவரே, இந்த 7 ஆசீர்வாதங்கள் நீ பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறீரே, இந்த 7 ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்னோடு கூட பேசினீர். நான் உம்முடைய உபதேசத்தை நான் கேட்டு உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து உம்மை பின்பற்றும்படி எனக்கு உதவி செய்வீராக என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த மாலைவெளியில ஒப்புக் கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற வேண்டும், நான் உம்மை பின்பற்ற வேண்டும், நான் உம்மை பின்பற்ற வேண்டும். நான் உம்மை பின்பற்றும் பொழுது நிச்சயமாகவே என் தேவைகளை சந்திப்பீர். நான் பின்பற்றும் பொழுது நீர் என்னை நிச்சயமாய் நடத்துவீர். நான் பின்பற்றும் பொழுது நீர் எனக்கு சந்தோஷம் தருவீர், எனக்கு ஆறுதல் தருவீர், மன அமைதி தருவீர். நான் உம்மை பின்பற்றும் பொழுது எனக்கு வெற்றி வாழ்வை வைத்திருக்கிறீர். நான் உம்மை பின்பற்றும் பொழுது எனக்கு நன்மையை நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். நான் உம்மை பின்பற்றும் பொழுது நீர் எனக்கு கிருபையை வைத்திருக்கிறீர். நான் உம்மை பின்பற்றும் பொழுது நித்தியமான பரலோக வாழ்வை வைத்திருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்று முதல் ஆண்டவரே, உம்மையே நான் பின்பற்ற தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்ற நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஆட்கள் ஆமென். கரங்களை கை கீழே போடுங்கள். முதல் முறையாக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். முதல் முறையாக இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இனி இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிற ஆட்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். முதல் முறையாக நான் இயேசுவை பின்பற்றும்படி நான் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன். அநேக கரங்களை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தினால் அப்படி எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். கரங்களை உயர்த்தினவர்கள் நீங்கள் அப்படி எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிற நீங்கள் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நில்லுங்கள். அப்படியே நீங்கள் எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிற ஆட்கள் இருக்கிற இடத்துல அப்படி எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். வேகமாய் முன்னாலே கடந்து வாருங்கள், வேகமாய் முன்னாலே இங்கே கடந்து வாருங்கள், இந்த பக்கமாய் கடந்து வாருங்கள். பாஸ்டர்ஸ்கள் இங்கே உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆயத்தமாய் இருக்கிறார்கள். உங்கள் மேல் கை வைத்தவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். இந்த 7 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். வேறு யாரும் கடந்து செல்ல வேண்டாம், எழும்பி செல்ல வேண்டாம், எழும்பி செல்ல வேண்டாம். இப்பொழுது ஆமென். ஹல்லேலூயா. யாரும் எழும்பி செல்ல வேண்டாம். ஆண்டுடைய சமூகத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம். ஆண்டு சமூகத்தில் எல்லாரும் பயபக்தியோடு கூட இவர்களுக்காய் ஜெபிக்க போகிற விசுவாசிகள் இந்த நேரத்தில் நீங்கள் இவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென். இவர்களுக்காக ஜெபிக்கிற வாலண்டியர்ஸ்கள் பாஸ்டர்ஸ் வந்து ஜெபம் பண்ணலாம். இவங்க விலாசங்களை வாங்குற வேலைகளை செய்யலாம். ஜெபம் தேவைப்படுற மக்கள் முன்னாலே கடந்து வாருங்கள். ஏசு எனக்கு வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் வேகமாய் முன்னாலே கடந்து வாருங்கள், வேகமாய் முன்னாலே கடந்து வாருங்கள், வேகமாய் முன்னாலே கடந்து வாருங்கள். ஓ, கர்த்தர் உங்களை அழைக்கிறார், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசுவின் ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். இயேசுவின் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை தேற்றி ஆற்றி அரவணைத்துக் கொள்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் உங்களை அழைக்கிறார், அவர் உங்களை அழைக்கிறார், அவர் உங்களை அழைக்கிறார். ஓ ஹalleluya, glory to God. விசுவாசிகள் எல்லாம் அப்படியே நீங்கள் எழுப்பி நின்று ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் எழுப்பி நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அவளுக்காய் பாஸ்டர்ஸ் ஜெபிக்கிற வேளையில நீங்கள் எழுப்பி நின்று, ஆண்டவரே என் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. தாவீதை போல நான் தேவனை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்ல விசுவாசிகள் கரங்களை வைத்து, ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நான் தாவீதை போல பின்பற்ற வேண்டாம், நான் தாவீதை போல உம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஹalleluya, glory to God. அவன் சொல்கிறான், தினம் 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேளை நான் ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி முறையிடுவேன் என்று சொல்கிறான். விதமாக அவன் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தான், வேதத்தை தியானம் செய்கிற மனுஷனாக இருந்தான். அப்படிப்பட்டதான வாழ்க்கை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக, கர்த்தர் எல்லாருக்கும் தருவாராக, கர்த்தர் எல்லாருக்கும் தருவாராக. கரங்களை கொட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்கள். ஹalleluya. Thank you Jesus, praise the Lord. இயேசுவை பின்பற்ற தீர்மானித்த மக்கள் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எஃப் மேஜர். எல்லாம் தேவ சமூகத்தில் கரங்களை கொட்டி இந்த பாடலை பாடி இயேசுவின் பின்னாலே கடந்து செல்லும் வீரராய் நாம் மாறப் போகிறோம்.
இயேசுவின் பின்னாலே கடந்து செல்லும்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். இயேசுவே, நான் உம்மை பின்பற்றி வரப்போகிறேன். ஒரு நாள் நான் பின் திரும்பி பார்க்கவே மாட்டேன். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். இந்த தீர்மானத்தின்படியாய் ஜீவிக்கும்படி கிருபையை தாரும் என்று சொல்லி தேவ கிருபையை கேட்டு நீங்கள் ஜெபத்தோடு கூட பாடலை பாடுங்கள். ஆமென். ஜெபம் பண்ணவளை அனுப்ப வேண்டாம். இங்கே நிற்கும்படி கேட்கிறேன். அவனுக்காக ஜெபிக்க போகிறேன். கடைசியா போக வேண்டாம். நீங்க இங்கே வாங்க. வியாதிக்காக ஜெபிக்க போகிறேன். உலகமே பின்னா இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னா சிலுவையை முன்னா. உலகமே பின்னா சிலுவையை முன்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். வியாதி உள்ளவர்கள் இங்க முன்னாலே கடந்து வாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறவர். எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ நீங்கள் அந்த இடத்துல இருந்த வியாதியை ஆண்டவர் நீக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்கள் வேகமாய் முன்னாலே கடந்து வாருங்கள். என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை கர்த்தர் தீர்ப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட முன்னாலே கடந்து வாருங்கள். இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபம் அதற்காக நான் செய்ய போகிறேன். இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது அநேகர் சுகம் அடைவீர்கள், அநேகர் விடுதலை அடைவீர்கள், அநேகர் ஆரோக்கியம் அடைவீர்கள், அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிகள் நீங்கள் எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த முன்னாலே வருகிற மக்களுக்கு நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். வியாதிகள் எந்த வியாதி இருந்தாலும் சரி, இந்த வியாதிகளை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்க வேண்டும். கரங்களை வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே அசுத்த ஆவியின் கட்டிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சரங்கள் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போவதாக, நீங்கி போவதாக, நீங்கி போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இந்த நிமிஷத்திலேயே சுகம் உண்டாகட்டும். இந்த நிமிஷத்திலேயே ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த நிமிடத்திலேயே உடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றவர்களாய் கடந்து செல்வார்களாக. எல்லா விதமான கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம், தெய்வீக சந்தோஷம் உள்ளங்களை நிரப்புவதாக. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் கடந்து செல்ல நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்திற்கு கரங்களை கொட்டி ஆண்டவர் இயேசு இவளை விடுவித்தார்கள். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களை தொட்டிருக்கிறார். ஆண்டவர் தொட்டிருக்கிறார். ஆண்டவர் தொட்டிருக்கிறார். விசுவாசிக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் தொட்டிருக்கிறார்? உங்களை என்ன வியாதியோடு வந்திருக்கிறீங்க, அந்த வியாதி இப்போ உங்க சரீரத்துல இருந்து போய்விட்டது என்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? உங்க சரீரத்துல அந்த வியாதி போய்விட்டது உணர்கிறீர்களா? எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? முன்னால அவங்களை வாங்க, முன்னால அவங்களை அனுப்பி வைங்க. ஆமென். அல்லேலூயா.
என்னன்னு கேளுங்க. என்ன வியாதி உங்க இருந்தது, என்ன வியாதி நான் உங்க சுகத்தை கொடுத்தாலும் கேளுங்க. ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். ஆண்டவங்களை சுகமாக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். ஆமென். ஆண்டவங்களை சுகமாக்கி இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல விடுதலை, இயேசுவின் நாமத்துல விடுதலை. கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்துல விடுதலை. ஹல்லேலூயா. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வேற யாருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார்? வேற நான் சுகத்தை உணர்கிறேன். முன்னால வந்து ஜெபிக்கப்படும் சுகத்தை உணர்கிறேன். வாங்க, மேல வாங்க. வேகமா வேகமா மேல வாங்க. சுகம் பெற்ற ஆட்களை மேல அனுப்பி வைங்க. சுகம் பெற்ற ஆட்களை மேல அனுப்பி வைங்க. சுகம் பெற்ற ஆட்களை மேல அனுப்பி வைங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேகரை இன்னும் சுகப்படுத்துவார். நாளை தினத்துல வியாதி உள்ள ஆட்கள் அநேகரை அழைத்துக் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் அவர்களை சுகமாக்குவதற்கு ஒரு வல்லம் உள்ளவர். அவருடைய சாட்சியை நாம் கேட்க போகிறோம். அவருடைய சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். அன்று என்ன உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாருங்கிறத அவர் நமக்கு சொல்லுவார். ஆசிரியர்லேருந்து செய்ய நடையில ஆடுறேங்க. அப்படியே தடுப்பட்டு வருவேன். கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கை கால் நீட்டு நல்ல ஒரு தெய்வம் நம்ம குழம்பிடுவேன். அதாவது எனக்கு பேர் அங்கே ஊர்லேருந்து மெண்டலுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் ஆசினாங்க. இப்போ இதெல்லாம் கூட்டத்தை பாட்டு இதெல்லாம் கேட்டு எனக்கு வந்து ஒரு தெளிவு, அதாவது என்னன்னாங்க அப்படியே தெளிவாயிடுச்சு. கரங்களை கொட்டி கத்திரமாய் செலுத்துங்க. ஆக்சிடென்ட்னால அவர் முழு சர்வம் பாதிக்கப்பட்டு தலையும் உருவமான ஒரு குழப்பமானாலும் அவர் மென்டல் தான் சொல்லுவாங்களாம். ஆனால் அவர் தெளிவாக பேசுறது. மீட்டிங்கில் வந்த பிற்பாடு ஜெபம் பண்ண பிற்பாடு ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். என்ற எல்லா அந்த ஆரோக்கியக்குறை வேற சரத்துல என்ன கை கால் என்ன பிரச்சனை ஸ்டே நடக்க முடியாது. அது கொடக்கொள்ள நடப்பாங்க. போதில் போகிற அப்படிங்க. இப்போ நடக்க பார்க்கலாம். ஓடுங்க. கரங்களை கொட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்துங்க. ரொம்ப ஸ்டெடியா நடக்கிறார். ரொம்ப வேகமா நடக்கிறார். இங்கிருந்து ஒரு ஓட்டம் ஓடுக்க பார்க்கலாம் கீழே. ஆமென். கரங்களை கொட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பரிபூர்ணமாக இவரை சுகப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஜோசப் அவர்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் போடும்படி கேட்கிறேன். அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்து மக்களை ஆசீர்வதித்தீர், சுகப்படுத்தினீர், வியாதிகளை நீக்கினீர், கட்டுகளை உடைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவர், நாங்கள் இங்கிருந்து செல்லும்போது உடைய சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்பி எங்களை நடத்தும். ஆண்டவரே, உடைய கிருபையினால் எங்களை தாங்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடன் கடந்து செல்லுங்கள்.